நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உயிர் போனுச்சு, நீங்க ஆட்சிக்கு வந்தப்ப தான் நிறைய பேர் சாவுறாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்றாங்க. இந்த விஜய் சொல்லிட்டு இருக்காங்களே, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உயிர் போனுச்சு, நீங்க ஆட்சிக்கு வந்தப்ப தான் நிறைய பேர் சாவுறாங்க, நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி ஆகுது அப்படி ஆகுதுன்னு சொல்றாங்க. யார் ஆட்சி வந்தாலும் சாவுறவங்க செத்துட்டு தான் இருப்பாங்க. அதை விஜய் மேலேயோ மற்ற அரசியல்வாதி மேலேயோ பழி போறது மகாபலி தப்பு இல்லையா? அதை முதல்ல கொஞ்சம் உணரணும். அவங்கவுங்க இடத்துல பார்த்தா தான் தெரியும். இப்போ விஜய் இடத்துல முதலமைச்சர் தலைவர் விஜய் இடத்துல பார்த்தா தான் தெரியும் அவர் படுற கஷ்டம் என்னன்னு, அவர் பண்ற வேலைகள் என்னன்னு. யாரும் வீட்டுல உட்காந்து நம்ம சோறு போறதில்லை, அவராது டெய்லி ஆபீஸ்ல போய் கைட்டு போட்டு நிறுவனத்தை பாக்குறாரு. சோ ஒருத்தரை குறைச்சி மதிப்பிட்டு யாரும் பேச வேணாம். எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா இன்னைக்கு தமிழகத்துல யாரும் தமிழகத்தை கொண்டு வந்து நல்ல முறையை வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் வீடியோ மூலியமா. கண்டிப்பா இந்த தடவை அவர் முதலமைச்சரா இருக்காரு, அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னு கேட்டா அவரை பத்தி நான் ஒரு சின்ன ஒரு ரீல்ஸ்ல பார்த்தேன். என்னங்கிறாங்க, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் கோயில்ல இறந்துட்டாங்க, அங்க இருந்துட்டாங்க, இங்க இருந்துட்டாங்க. ஏன் அப்ப மத்தவங்க யாரும் ஆட்சியில் இருக்கும்போது, முன்னோர்களுக்காக ஆட்சியில் இருக்கும்போது யாரும் இறக்கலையா? யாருக்கு எதுவும் ஆகலையா? ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு வசதி என் மேல எப்படி எழுப்பொருள் அந்த மாதிரி நீங்க சரி அப்படி சொல்றவங்க தான் போய் உயிரை காப்பாத்தி வைக்கிறது. போன ஆட்சியில உயிர் போகாத மாதிரி அதுக்கு முந்தின ஆட்சியில உயிர் போகும்போது அதுக்கு முந்தின ஆட்சியில உயிர் போகும், இப்பதான் இந்த ஆட்சியில உயிர் போதா? ஏன் போய் நிறுத்தி தான் வைக்கிறது? யாராவது ஒருத்தர் சொல்றவங்க நிறுத்தி வைக்கலாம்ல, உயிர் போக வேணாங்க. உயிருங்கிறது எங்க ஒன்னாலும் எப்பனாலும் போவோம். அது விஜய் ஆட்சியில் இருந்தாலும் போவோம், எந்த ஆட்சியில் இருந்தாலும் உயிர் போயிட்டு தான் இருக்கும். அதுக்குன்னு ஒருத்தவங்க ரொம்ப நம்ம பேசக்கூடாது. விஜய் இப்ப என்ன எனக்கு வாரி கொடுத்துட்டாரு, நான் என்ன விஜய்க்கு வாரி கொடுத்துட்டேன். சோ தமிழகம் நல்லா இருக்கு, ஒரு பாதுகாப்பு கிடைச்சிருக்கு. இப்ப பெண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பு அமைச்சிருக்காங்க. டாஸ்மாக் கடையை மூடி இருக்காங்க. இப்ப பெண்கள் வீட்டுல அடுப்பெரியுது. அதை முதல்ல கொஞ்சம் எல்லாரும் யோசனை பண்ணுங்க. ஒருத்தவங்க எடுத்து பேச, நான் விஜய் கட்சியே கிடையாது. முதல்ல நான் எந்த கட்சியுமே இல்லப்பா, நான் சாதாரண மனுஷன். யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஓட்டு போடுவேன். திமுக திமுக போட்டுருவேன், அதிமுக போட்டுருவேன், எந்த கட்சிக்கு நான் ஓட்டு போடுவேன். நான் எந்த அரசியல் கட்சியில யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசல. சோ இது நடைமுறை. இன்னைக்கு தமிழகத்துல நடக்கிற நடைமுறை. யார் வேணாலும் யோசனை பண்ணுங்க. சும்மா ஏதாவது ஒரு குற்றம் ஒரு மனுஷன் சொல்லிட்டே இருக்க கூடாது. அவர் அதை கேரே பண்ணிக்கல, இனிமேல் கேர் பண்ண போறது இல்ல. தனி ஒரு மனிதரா நின்று தனியா ஒரு கோட்டையை கட்டிட்டாங்க, அது பெரிய சிரமம். மதுரமா நின்று தனியா இந்த கோயிலை வாங்கி ஒரு திருநங்கையா கோயில் அமைச்சு அருள்வாக்கு சொல்றது சாதாரண விஷயம். அந்த மாதிரிதான் அவங்களும் முதல்ல ஒவ்வொருத்தவங்க உணர்வுகளை முதல்ல புரிஞ்சுக்குங்க, ஒவ்வொருத்தவங்களுடைய தன்மைகளை முதல்ல புரிஞ்சுக்கிங்க. அப்புறமேல அவங்களை பத்தி தப்பா வேலை வச்சு பேசுறது அப்புறமேல் பேசுங்க. எனவே இதனுடைய வேண்டுகோள் கூட, கோயில் அருள்வாக்கு போயிட்டு இருக்கு, என் சேனலுக்கு சப்போர்ட் பண்றேங்க. இனிமேல் ரெகுலரா வீடியோ வந்துட்டு இருக்கும், அந்த வீடியோவை பார்க்கலாம். ஆன்மீக சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைத்து நல்லவங்களுக்கும் மிக்க நன்றி.